இந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய கணபதியானவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சக்கரங்கள் என்ன பண்ணுவோம்னா கீழேருந்து மேலே ஏறும் அப்படின்னு சொல்கிறார். ஒரு நம்ம எப்படி கற்பனை பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு கொடி இருக்குது பாருங்கள், கொடி, உள்ளீடற்ற கொடி. அந்த கொடியில் அது வெளிச்சமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு நடுப்புற ஒரு ஜோதி மேலேயும் கீழேயும் போயிட்டு வரா மாதிரி. அது மாதிரி நம்ம உடம்புல ஒரு உள்ளீடற்ற நாடி இருக்குது. இந்த நாடிக்கு பேர் சுஷும்னா நாடின்னு பேர். இந்த கால் கெட்டவரல் இருக்குல்ல, அதில் ஆரம்பித்து 2 கெட்டவரல் ஆரம்பித்து நம்ம முதுகு தண்டு பின்னாடி வரைக்கும் ரெட்டையாக வரும். அதுக்கப்புறம் ஒத்தையாக வரும், மேலே போய் ஒரே ஒரு நாடியாக இருக்கும். அது உள்ளீடற்ற குழல் மாதிரி இருக்கும். அந்த குழல் பார்த்திங்கன்னா வெளிச்சமாக இருக்கும். அதில் ஒரு சின்ன ஜோதி, அது மேலே எங்கேயும் போயிட்டு வரும். அதுதான் ஆத்மான்னு பேர். அதை தான் கணபதின்னு யோக சாஸ்திரம் சொல்கிறோம். அது இந்த முதுகு தண்டுக்கு கீழே ரெட்டையாக இருந்து ஒன்றா சேர்றது பாருங்கள், அந்த ஒன்றா சேர்ற இடத்துல கணபதி வாசம் வந்தாராம். அவரே அந்த ஜோதியானது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மந்திரங்களால், இல்லை ஒரு சில விதமான மூலிகை அதை சாப்பிட்றதுனால, இல்லை பிரம்மச்சரிய விரதம் அதை இருக்கிறதுனால, ஒரு சில மந்திரங்களை ஜபம் பண்ணுறதுனால அந்த சக்தியை கொஞ்சம் கொஞ்சமாக மேல் நோக்கி தள்ளின்னு வருவாள். அது ஜோதி சுரூபம். அந்த குழல் வடிவங்கிறது நாடி நம்ம உடம்புல அது இருக்குதுன்னு சொல்கிறா. அதை இந்த இடத்துக்கு அழைச்சின்னு வருவாள், பிரம்மரந்திரம்னு சொல்லக்கூடியது. மேலே ஏற்றிகிட்டே வந்தால் நம்ம நினைக்கக்கூடிய எல்லா காரியமும் நடக்கும் அப்படிங்கிறது யோக சாஸ்திரம் சொல்கிறது. அந்த யோக சாஸ்திரத்தில் மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய கணபதி தான் 16 நாமாவளி சொல்லி வழிபாடு பண்ணுறோம். இதை நம்ம இப்படி நினச்சிக்கணும் மனசுக்குள்ளே. இப்படி ஒரு குழல் இருக்குது, அது 2ஆக இருக்குது, அது 1ஆ இருக்குது, இந்த இடத்துல அங்கே ஒரு தாமரை இருக்குது, அந்த தாமரை நடுப்புற கணபதி இருக்கார் அப்படின்னு நினைத்து கொள்ளுவது. அப்படி நினைத்து கொள்வதே காரிய சித்தியை கொடுக்கும்னு சொல்கிறார். அப்போ இந்த மாதிரி ஒரு மனசுக்குள்ளே நம்ம உடம்புக்குள்ளே தான் கணபதி இருக்கார் அப்படின்னு தியானம் பண்ணி 16 நாமாவளி சொல்லணும்னு சொல்லியிருக்கார். அந்த 16 நாமாவளி என்ன அப்படின்னா, ஓம் சுமுகாய நமஹ, ஓம் ஏகதந்தாய நமஹ, ஓம் கபிலாய நமஹ. இது மாதிரி 16 நாமாவளி சொல்லியிருக்கார். சோடச நாமானின்னு பேர். இது எல்லா ஆலயங்களில் இருக்கக்கூடிய எல்லா சிவாச்சாரியருக்குமே தெரியும். இந்த நாமாவளியை நாம் மனப்பாடம் பண்ணி அதே தியான பொருளாக இந்த உள்ளீடற்ற குழல் இந்த உடம்புக்குள்ளேயே அவர் ஜோதி ஸ்வரூபத்தில் இருக்கார். அந்த மந்திரத்தை சொல்கிறதுனால, கணபதி மந்திரத்தை சொல்கிறதுனால மேல் நோக்கி வந்து குட்டி வழிபாடு பண்ணுறதுனால இறைவனுடைய அருளை நாம் பெறுவோமாக. எல்லா காரியத்திலையும் ஜெயத்தை வெற்றி அடைய செய்வோமாக.